வீட்டில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணாங்க. அவர் வந்து என்ன அவருக்கு வேற ஒரு அஃபேர் இருக்கனால என்ன அவாய்ட் பண்ணி எப்படி சொல்லி அவாய்ட் பண்ண முடியாதுலனால நான் விபச்சாரம் பண்ணுறேன், அது யூடியூப்ல வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தை என் மேலே பழியை போட்டு 2015 வீட்டை விட்டு திருத்திட்டாங்க. ஜமாத் மூலிமா வச்சு அடித்து கேட்டதில்ல, அது இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்க தங்கச்சி அக்கா எல்லாம் அவங்க ஃபேமிலியே எல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஜமாத்தில் யாரும் பார்க்கல, அது வெளியிடவும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொன்னார், நான் பிடிக்கல வாழறதுக்கு, அதனால நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னார். சரி நான் சொல்லாதாமே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல இவர் வரல, நான் வரமாட்டேன், கோர்ட்டில் கேஸ் போட்டேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். சரி அங்கேருந்து எனக்கு சொன்னாங்க, நீங்கள் போய் வீட்டில் போய் மாமியார்ட்ட பேசி பாருங்கன்னா சார். மாமியார்ட்ட பேச நீ வந்துட்ட, வீட்டை விட்டு தாண்டாது, எதாக இருந்தாலும் இங்கேயே பார்த்துக்கலாம், நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு 2017 அக்டோபர் மாதம் 17ஆம் அவங்க வீட்டுக்கு வந்தம்மா. வந்த அன்னிலேருந்து புருஷன் வீட்லேயே போயிருந்தீங்க? புருஷன் வீட்டில் போயிருந்தேன். கூட்டு குடும்பமா? இல்லை நானும் 4 பேர் தான்மா. எங்கள் மாமியார், எங்கள் வீட்டுக்கார். 1 மாதம் அமைதியாக இருந்தார்.